போன சண்டே வந்து சிக்கன் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். அதுவும் வந்து நாட்டுக்கோழியில் தான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து நாட்டுக்கோழினா வந்து நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எதுவுமே ரெடி பண்ணுவோம். இதை வந்து நான் முன்னாடியே வந்து வேகலாம் எதுவுமே வைக்கவில்லை, அப்படியே தான் பண்ணியிருக்கேன். அதை நான் எப்படின்னு சொல்கிறேன். 2 பெரிய வெங்காயம் வந்து அதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் போட்டிருக்கேன். பட்டை கிராம்பு லவங்கலாம் போட்டுட்டு கட் பண்ண வெங்காயத்தையும் வந்து இது கூட நல்லா போட்டு வதக்கிக்கிறேன். நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எந்த அளவுக்கு கலர் மாறுதோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக வரும். 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். காரம் கம்மியாக தான் போடுவோம், அதனால் வந்து கம்மியாக போட்டிருக்கேன். நம்ம தக்காளி போடுறதுக்கு பதில் வந்து சிக்கன் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சிக்கன் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதிகமாக போட்டால் ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தக்காளி வந்து வெங்காயத்தை விட கம்மியாக தான் போட்டுக்கணும். தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து புதினா போட்டுட்டு அதை மூடி வச்சுட்டேன். இப்போ வந்து சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட்டுரும், அதுலேயே வந்து வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சமாக தயிர் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து கரம் மசாலா தூள், பிரியாணி மசாலா, மிளகாத்தூள் இது எல்லாமே போட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்துருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1 1/2 கப் அளவு தண்ணியை வந்து நம்ம ஊற்றிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி